விக்னேஸ்வராய நமக. குலதேவதாமுனியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். பஞ்சமாதிபதி சந்திரன் பாக்கியத்தில் அமரும் காரணத்தினாலும் 4ஆம் இடத்தில் அமர்ந்த 3 கிரகங்களினால் வலுவான பலனும் பயனும் அடைய காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை 16/6/2024 முதல் 22/6/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி மீனராசி என்பதே உங்கள் ராசியிலே ராகு பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்திலே தனஸ்தானத்தில் பாக்கியாதிபதியாகிய செவ்வாய் பகவானும், 3ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் குரு பகவானும், 4ஆம் இடத்திலே சூரிய பகவானும் புத பகவானும் அவரோடு சுக்கிர பகவானும், 7ஆம் இடத்திலே கேது பகவானும், 12ஆம் இடத்திலே சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 7, 8, 9, 10 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். அப்போ 8 என்று சொல்லும் பொழுதே உங்களுக்கு சந்திராசம் வருகிறது. திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் சந்திராசம் வருகிறது, வேதை இல்லை. இது உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான விஷயம். அப்போ ஒவ்வொரு நாளும் சுப பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 16/6/2024 திதி வளர்பிறை தசமி திதியும், கரெக்டாக பகல் 12 மணி வரை அஸ்த நட்சத்திரமும், அதன் பின்பு சித்திரை நட்சத்திரமும், அமிர்தயோகம் சித்தியோகம் கூடிய சுபமுகூர்த்த நாளாக அன்றைய தினம் வருகிறது. அன்று இந்த வாரத்தில் முதல் முகூர்த்த நாள். அடுத்து திங்கக்கிழமை 17/6/2024 திதி வளர்பிறை ஏகாதசி திதி, மதியம் 2 மணி வரை சித்திரை நட்சத்திரம், அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம், அமிர்தயோகம் சித்தியோகம் கூடிய இந்த நாள் சுபமுகூர்த்த நாளாக வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக 18/6/2024 செவ்வாய்க்கிழமைக்கு திதி வளர்பிறை துவாதசி திதியும், மாலை 4 மணி வரை சுவாதி நட்சத்திரம், அதன் பின்பு விசாக நட்சத்திரமும், அமிர்தயோகம் சித்தியோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் வருகிறது. அடுத்து புதன்கிழமை 19/6/2024 புதன்கிழமைக்கு திதி வளர்பிறை திரியோதசி திதி, மாலை 5 மணி வரை விசாக நட்சத்திரம், அதன் பின்பு அனுச நட்சத்திரம், பிரதோஷ காலகட்டமாக அன்றைய தினம் வருகிறது. சித்த யோகம் கூடிய அந்த நாள் ஒரு அருமையான நாளாக வருகிறது. அடுத்து 20/6/2024 வியாழக்கிழமைக்கு திதி வளர்பிறை சதுர்த்தசி திதியும், மாலை 6 மணி 30 நிமிடம் வரை அனுச நட்சத்திரமும், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரமும், சித்தயோகம் கூடிய அந்த நாள் கரி நாளாக வருகிறது. அடுத்து 21/6/2024 வெள்ளிக்கிழமைக்கு பௌர்ணமி திதி வருகிறது. இரவு 7 மணி வரை கேட்டை நட்சத்திரம், அதன் பின்பு மூல நட்சத்திரம், மரண யோகம் கூடிய அந்த நாள் பௌர்ணமி திதியாகவும் ஆணி மூலமாகவும் அன்றைய தினம் வருகிறது. அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமைக்கு 22/6/2024 திதி தேய்பிறை பிரதமை திதியும், இரவு 7 மணி வரை மூல நட்சத்திரமும், அதன் பின்பு பூரண நட்சத்திரமும், அமிர்தயோகம் கூடிய அந்த நாள் ஒரு சுப நாளாக வருகிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். மீனராசி என்பதே பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குமான்னு பார்த்தா சுப பலன்கள் நிறைய கிடைக்கிறது. எவ்வளோ தான் சந்திராசிரமமோ வேதை இல்லை, சந்திராசிரமமோ இல்லை பிரச்சனைக்குரிய நாள் அந்த 2 நாள் இருந்தாலுமே மற்ற 5 நாட்களும் உங்களுக்கு நல்ல மங்களமான நாட்களாக அமைகிறது. இதில் என்ன பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, தனாதிபதியும் பாக்கியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்தனால பணப்பொருளாதாரம் இந்த வாரம் கொட்டுன்னு கொட்டுற அளவுக்கு மழை பொழியும். அப்போ பொருளாதாரம் மேம்படும். பணங்காசு பொருளாதாரம் வந்தாலே சிறப்பான வாழ்க்கை, சிறப்பான யோகங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அப்போ பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். கடன் நோய் வம்புகளுக்கு காணாமல் போய்விடும். பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். கோர்ட்டு கேஸ் இல்லைங்க வியாக்கியானங்கள் எல்லாம் அதை கை மீறி போனதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பலன்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பஸ்தானம் நன்றாக வலுப்பெற்று அமரும். தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருக்குங்கிற அளவுக்கு உட்கார்ந்துருக்கு.
வளர்ச்சியை நோக்கிய 3ஆம் பாவத்தில் உங்கள் ராசிநாதன் அமர்ந்த காரணத்தினால உங்கள் வாழ்வு இனிமேல் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தில் அமர்ந்த புத பகவானும் அவரோடு அமர்ந்த சுக்கிர பகவானும் 6, 8 தொடர்பு 4ல் அமர்ந்தனால உடல் நிலைகளில் மட்டும் சற்று கவனம் செலுத்துங்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாட்டினாலும் உடல் சார்ந்த சில விஷயங்களில் அசதி, சோர்வு அல்லது தேவையில்லாத உணவுகளை உட்கொள்வதனால் அஜீரண கோளாறுகள், உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள். உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு மங்களகரமான வாரம். நல்ல யோகங்கள் கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும், எதிர்பார்த்த பண பொருளாதாரங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. பணியில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால் நல்ல வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இறைபலம் உங்களுக்கு கை கொடுத்து உதவும். அடுத்த முக்கியமான விஷயம் சுபமங்கலம். இந்த சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தின் துவக்க நாளைக்கே ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையிலேயே சுப செய்திகளை பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ சுபமங்கல யோகங்கள் இந்த வாரத்தில் நிச்சயமாக நிறைய கிடைக்க போகிறது. அதை இப்போ உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யமும் பலமும் ஏற்படும். குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால குரு பார்க்க கோடி நன்மை என்ற விதிப்படி அந்த 7ஆம் பாவம் வலுப்பெறும். கணவன் மனைவி உறவு வலுப்பெறும், அந்யோன்யப்படும், குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு மங்களகரமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. சுப செய்திகள், மங்கள செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனம் விரும்பிய பல நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக சொல்லப்போனோம்னா திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மங்கள செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இஷ்ட விவாகம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி புத்திரபாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். அந்த லாபங்கள் அனைத்தும் முழுமையாக கிடைக்கும். எவ்வளவு உழைக்கிறீர்களோ அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அதன் மீறிய லாபங்கள் கிடைக்கும். அதனால் பயனுள்ள வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. பெண்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான். அதாவது குறிப்பாக சொல்ல போனோம்னா உங்களுக்கு சுப செய்திகளையும் மங்கள செய்திகளையும் எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு அப்புறம் மங்கள யோகங்கள் கிடைக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஒன்றுன்னு சொல்லி பார்க்குறப்ப பௌர்ணமி திதி வருகிறது. அதில் அவரவர் இஷ்ட குல தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். பிரதோஷ காலகட்டங்கள்லாம் நந்தியம் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். மீனராசிக்காரர்களே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பொன்னான வாரம்னு நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முறைகளில் இருக்கிறது. ஏன்னா எப்பயுமே 3ஆம் இடத்துங்கிறது வளரும் பாவம். அந்த பாவத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கப்ப வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒன்று. ரெண்டாவது அதுக்கு உதவக்கூடிய கிரகமாகிய சந்திர பகவான் உங்களுக்கு பாக்கியத்தில் அமர போகிறார். 5ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்தில் அமரும் பொழுது தனபாக்கியங்கள் பல்கி பெருகுன்னு சொல்லுவோம். அப்போ இறைபலமும் தெய்வ பலமும் அதே நேரத்தில் பலமான யோகமும் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கால இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல லாபத்தை நீங்கள் அனுபவிச்சு கொள்கிற வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது நம்ம யோசிக்கிற மாதிரி சந்திராசம் வரக்கூடிய காலகட்டம்னு சொல்லி திங்கள் செவ்வாய்னு 2 நாள் சொன்னேன். அந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் நிதானமான போக்கு, அதாவது செய்தொழில் அல்லது எடுத்த காரியங்கள் இவையெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்காத அளவுக்கு நகர்த்தி சென்றீங்கனால் இந்த வாரம் அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது 5ஆம் இடத்தை 10ஆம் இடத்தில் அமரும்போது ஜீவன லாபம் நிறைய கிடைக்கும். அப்போ இந்த வாரம் முழுவதுமே பாக்கியமும் ஜீவன லாபமும் உங்களுக்கு நிறைய கிடைக்கிற காரணத்தினால இந்த வாரத்தை தக்க முறையில் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா மிகப்பெரிய நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய வாய்ப்பு உண்டு. எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால இந்த வாரம் உங்களுக்கு சூப்பரான வாரமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.